குருவே சரணம். மேசராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, பிளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். மேசராசி குரு பெயர்ச்சி பலன் 2026 நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் வைகாசி மாதம் 18ஆம் நாள், அதாவது 1/6/2026 திங்கட்கிழமை இரவு 1:50க்கு திருக்கணிதப்படி குரு பகவான் மிதன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இதனால மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய நற்பலன்கள் என்ன, செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்கள், ஜோதிட தகவல்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, குரு பகவான் அப்படிங்கிறவர் நவகிரகத்தில் முழு சுப கிரகம் அப்படின்னா அது குரு பகவான் தான். குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி. குருவுக்கு 5, 7, 9 அப்படின்னு 3 பார்வை இருக்கு. அவர் எங்கெல்லாம் பார்க்குறாரோ அந்த இடம் சுபத்துவம் அடையும். குரு அப்படின்னாலே அதாவது ஜாதகத்தில் சனி முழு சுபர், முழு அசுவர். குரு தான் முழு சுபர். அப்போ பார்த்தீங்கன்னா குரு பகவான் அப்படிங்கிறவர் நவகிரகத்தில் ரொம்பவும் முக்கியமான கிரகம். இவருடைய பெயர்ச்சிங்கிறதும் முக்கியமான பலனை சொல்லுகிறது. புலிப்பாணி சித்தர் தான் சொல்லுவார், குரு பெயர்ச்சிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பார். அதாவது ஒரு வருடத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு போகிறார். இந்த குரு பயிற்சி ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா, இந்த வருஷம்தான் குரு உச்சமாகிறார். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் குரு உச்சம் அடைகிறார். அதை விட முக்கியமாக குரு வலுவான நிலையில் இந்த வருஷம் இருக்கிறார். இந்த வருஷம் பராபவ வருடம், தமிழ் வருடம் பராபவ வருடம். இந்த வருஷத்துடைய ராஜா யாருன்னா குரு பகவான் தான். அப்போ குருவுடைய ஆதிக்கம் நிறைந்த காலம் இது. குரு உச்சமாகிறார் கடகராசியில். இந்த வருஷத்துடைய ராஜா, அதாவது பராபவ வருடத்துடைய ராஜாவே குரு. அப்போ மிக மிக குருவுடைய முழுமையான கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய டைம். அதனால பார்த்தீங்கன்னா குரு பகவான் அப்படின்னாலே நீதி நேர்மை, அதாவது பார்த்தீங்கன்னா போலியானதெல்லாம் ஒழிஞ்சி நீதி நேர்மை, அதாவது நீதி நேர்மை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு பொதுவான பலனாக. அதே போல் பார்த்தீங்கன்னா மக்கள் பார்த்தீங்கன்னா அறியாமையிலிருந்து விடுபட்டு ஆன்மீகத்தை நாடி செல்லக்கூடிய காலமாகவும் இருக்கும். ஏன்னா குரு தான் அறிவிப்பவர். எதுவுமே குரு அறிவிக்காமல் எதுவும் தெரியாது. ஒரு பொருளுடைய தன்மை என்ன அப்படின்னு அறிவிப்பவர் யார் அப்படின்னா குரு தான். அதனால் பார்த்தீங்கன்னா குரு இல்லாமல் எதையும் நம்ம தெரிஞ்சிக்க முடியாது. குரு தான் அனைத்தும், குரு தான் எல்லாமே, எல்லா செல்வமும் குரு தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா குரு தனக்காரன்னு சொல்லுவாங்க. குரு அறிவிக்காமல் எதுவும் அறிவிக்கப்படாது. குருங்கிறது உங்களுக்கு பக்தி, அதாவது 9ஆம் இடம், காலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடம் எது? தனுசு. இந்த தனுசு ராசியில தான் குரு பகவான் ஆட்சி அடைகிறார், மூலத்திரிகோணம் அடைகிறார். அதான் முக்கியம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த தனுசு அப்படிங்கிறது நெருப்பு வீடு தான். அதே மாதிரி குரு பகவானும் பஞ்சபூத தத்துவத்தில் நெருப்பு சொல்லக்கூடிய கிரகம்தான். அப்போ பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடத்துக்கும் காலச்சக்கரத்துக்கு 12ஆம் இடத்துக்கும் அதிபதி குரு பகவான். இந்த பக்திக்கும் முக்திக்கும் அவர் தான் அத்தாட்சி. அதாவது பார்த்தீங்கன்னா 12ஆம் இடம் ஒருவருக்கு முக்தி, மோட்சத்தை சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்துக்கும் அவர் தான் அதிபதி. அதே போல் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் பக்தி. பக்தியால் எதையும் சாதிக்கலாம், பக்தியால் விதியே மாற்றலாம். நம்ம பார்த்தீங்கன்னா அசுரர்கள் எல்லாமே ராவணன்லேருந்து இரண்டியகசிப்புலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா தன்னோட பக்தியால் பிரம்மதேவரை பக்தியால் வழிபட்டு சாகா வரம் வேணும், பல வரங்களை பெற்றாங்க. தன்னுடைய வாழ்க்கை என்னவோ அது இல்லாமல் அதை மாற்றி அந்த வரத்தை பெற்றார்கள். அது எதால் பெற்றார்கள்? பக்திங்கிற ஒரு வழியால் தான் பெற்றார். அப்போ அந்த பக்தியை சொல்லக்கூடிய கிரகம் நவகிரகத்தில்னா அது பார்த்திங்கன்னா குரு பகவான் தான். குருவை சொல்லக்கூடியவர் ஒருத்தருக்கு குரு நல்லா அமையணும். குரு நல்லா அமையலைன்னா வழிகாட்டி, குரு அப்படின்னா வழிகாட்டி நல்லா அமையலைன்னா அவர் வாழ்க்கையில் எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா குருட்டு போன விட்டத்தில் பஞ்ச மாதிரி தான். குருட்டு பூனை என்ன பண்ணோம், எது மேலாம் தாவுதோ அதை தான் விட்டோம்னு நினச்சிக்கும். அந்த மாதிரி தான் வாழ்க்கை போகும். கல்லடிப்பட்ட நாய் போல் ஓடிட்டு இருக்கணும். குரு வழிகாட்டி ஒருவருக்கு நல்லபடியாக அமைஞ்சாதான் ஒரு வாழ்க்கையில் பெரிய வெற்றி அடைய முடியும். அந்த வழிகாட்டியை சொல்லக்கூடியவரும் குரு தான். 9ஆம், அதாவது காலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடம் தான். அப்போ பார்த்தீங்கன்னா வழிகாட்டி குரு அப்படிங்கிறவர். மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் கிருஷ்ணர் வேணுமா இல்லை அவருடைய படைகள் வேணுமா அப்படின்னு செலக்ட் பண்ணும்போது கிருஷ்ணர் தான் வேணும்னு சொன்னார். ஏன் அப்படின்னா வழிகாட்டி, சிறந்த வழிகாட்டி குரு. அவருடைய சக்தி, அவருடைய பிளஸ்ஸிங் இருந்தால் எவ்வளோ பெரிய விஷயத்தையும் ஜெயிக்கலாம்.
பெரும் படைகளை இவருடைய ஒரே ஒரு அருளாற்றல் வழிகாட்டுதல் மட்டுமே. ஏன்னா கிருஷ்ணர் வந்து சண்டையே செய்யல, அவருடைய வழிகாட்டுதலே எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வழிகாட்டி சரியாக அமையல அப்படின்னா ஒருத்தருக்கு வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. அதனால பார்த்தீங்கன்னா குரு அப்படிங்கிறவர் ரொம்ப வழிகாட்டி, ஒருவருக்கு வழிகாட்டு. குரு வந்து ஒரு பலவீனப்பட்டதுன்னா அவருக்கு வழிகாட்டி நல்லவராக கிடைக்க மாட்டாங்க. குரு தான் ஒருத்தருக்கு வழிகாட்டியை சொல்லக்கூடிய கிரகம். அவங்க வாழ்க்கையில் காட்ஃபாதரை சொல்லக்கூடிய கிரகம் அது குரு பகவான் தான். அடுத்தது முக்தி, மீண்டும் பிறக்காமல் இருக்கிறது. பொதுவாக ஜாதகத்தில் லக்னத்துக்கு 12ஆம் இடம் முக்தி, காலச்சக்கரத்துக்கு 12ஆம் இடம் முக்தியை சொல்லக்கூடிய இடம். அப்போ பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல கேது, குரு, சூரியன் இந்த மாதிரியான கிரகங்கள் சம்மந்தப்படும் போது அவர் முக்தியை நோக்கி போகக்கூடியவராக இருக்கிறார் அப்படிங்கிறது ஜோதிடம் சொல்லுகிறது. அப்போ பார்த்தீங்கன்னா குரு பகவான் அப்படிங்கிறவர் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர். ஒருவருக்கு பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய, ஒருவருடைய பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய கிரகம், பொருளாதாரம் சேரக்கூடிய விதத்தை சொல்லக்கூடிய கிரகம், குழந்தை பாக்கியத்தை சொல்லக்கூடிய கிரகம் ஒருவருக்கு. அவருடைய கௌரவம், அவர் கௌரவமாக வாழ்கிறாரா, பொருளாதாரம் தான் இருந்தாலும், எவ்வளோ பொருளாதாரம் இருந்தாலும் சிலருக்கு கௌரவம் இருக்காது, அந்த கௌரவத்தோடு வாழக்கூடியவரா, அதுவும் குரு தான் அவருக்கு கௌரவத்தோடு வாழ வைக்கக்கூடிய கிரகம். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா மேஷராசியை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடம் தந்தை அதாவது பார்த்திங்கன்னா தந்தை ஸ்தானம், பாக்கிய ஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானத்துக்கும் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரய ஸ்தானம், அயன சயன போகஸ்தானத்துக்கு அதிபதியாக வரார். இந்த குரு பகவான் கடந்த ஒரு வருஷமாக 3ஆம் இடத்துல சஞ்சரிச்சுட்டு இருந்தார். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், இளைய சகோதரம், ஒப்பந்தம், கையெழுத்தான சொல்லக்கூடிய இடம், பாதி மறைவு ஸ்தானம். 6, 8, 12 முழு மறைவுன்னா 3ஆம் இடம் பாதி மறைவு ஸ்தானம். இப்போ உபஜெய ஸ்தானத்தில் சஞ்சரித்தார். பொதுவாக 3ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சரிப்பதை நன்மையாக புலிப்பாணி சொல்ல மாட்டார். துரியோதனன் மாண்டது 3ல் குரு வந்த பொழுது தான் அப்படிங்கிறதுனால, ஏன்னா 8க்கு 8 வர்றதுனால, மரணஸ்தானம் அப்படிங்கிறதுனால. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3ஆம் இடத்துல இந்த குரு உங்களுக்கு பெருசாக நன்மை செய்யலை. இப்போ இந்த குரு 4ஆம் இடத்துக்கு வராரே, 4ஆம் இடத்துல நன்மை செய்வாரா அப்படின்னா நன்மை செய்வார். ஏன்னா உச்சமாக இருக்கும் பொழுது 4ஆம் இடத்துலையும் பார்த்தீங்கன்னா புலிப்பாணி வந்து 4ஆம் இடத்துக்கு கூட நன்மையாக சொல்ல மாட்டார். அதாவது பார்த்தீங்கன்னா தருமர் சூதாடி வனவாசம் போனது 4ல் குரு வந்த பொழுது தான் அப்படின்னு சொல்லுவார். அதுவே பார்த்தீங்கன்னா நாதியத்த குரு அப்படிம்பாங்க, யாரோடைய உதவி இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த 4ஆம் இடத்து குரு உங்களுக்கு இருந்தாலும் உச்சமாக சஞ்சரிக்கிறார். உச்சம் பெற்ற கோளுக்கு 1.25 பலன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 12 ராசிக்குமே இந்த குரு பயிற்சிங்கிறது நன்மை செய்யும். அப்போ உச்சமாக இருக்கிறதுனால பெருமளவு மேஷராசிக்காரர்களுக்கு நன்மையே செய்யும். அதை விட முக்கியமாக மேஷராசியை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி நடக்குது. இந்த 7.5 சனியில் விரயச்சனி நடக்குது. விரயச்சனி 7 நாட்டு சனி நடக்கிறதுடைய கெடுபலன் இந்த குரு பயிற்சியால் குறைய போகுது மேஷராசிக்கு. ஏன்னா சனியை குரு பார்க்க போகிறார். அதனால் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் 4ல் சஞ்சரிக்கிறதுனால நிலம் வாங்க, வீடு கட்டக்கூடிய முதல் யோகம் இந்த குரு பயிற்சியால் மேஷராசிக்கு. வீடு கட்டுவாங்க, நிலம் வாங்குவாங்க, இடம் வாங்குவாங்க, போர் அடிக்குவாங்க, அசையா சொத்துக்கள் வாங்கிறது, வாகனம் வாங்கக்கூடியது, இது கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியால் மேஷராசிக்காரர்களுக்கு நடக்கும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டும், மற்றபடி நல்ல பலன்கள் ஏற்படும். மேஷராசிக்கு 4ல் குரு இருந்து அவர் 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்ப்பார். குரு எங்கே இருக்காரோ அந்த இடத்துல இருந்து அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறார் 5வது பார்வையாக. 8ஆம் இடங்கிறது என்ன? மறைவு ஸ்தானம். 8ஆம் இடங்கிறது ஆயுள் ஸ்தானம், நஷ்டஸ்தானம். எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத நஷ்டம் ரெண்டையும் சொல்லும். அப்போ குரு பார்க்குறாருன்னா என்ன அர்த்தங்க? எதிர்பாராத நன்மை தான் ஏற்படும். எதிர்பாராத நன்மை எப்படி ஏற்படும்? ரேஸ், லாட்ரி, இந்தமாரி திடீர் தனவரவு, அந்த மாதிரியான திடீர்னு ஒரு கிடைக்கக்கூடிய பெரிய வெற்றி, புதையல், இந்த மாதிரியான ஒரு பெரிய நன்மையை மேஷராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி செய்யும். ஏன்னா 5வது பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 7வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறார். அது 7வது பார்வை தான் முழு பார்வை. அதனால் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடங்கிறது என்ன? தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம், இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். இந்த 10ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு தொழிலில் பெரிய வெற்றி, தொழிலில் வளர்ச்சி, தொழிலில் வருமானம், தொழிலில் வாடிக்கையாளர்கள் பெருகக்கூடிய அமைப்பு, புதிய தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு, தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் ஏற்படும். உங்களுக்கு பதவி அல்லது பொறுப்பு, வேலை கிடைக்கிறது, உயர் பதவி கிடைக்கிறது, அல்லது ஒரு பொறுப்பு பதவின்னு சொல்லக்கூடிய அளவில் வேலை அப்படிங்கிறத விட பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு கிடைக்கும். உங்களுடைய புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் உயரும். அதனால் 10ஆம் இடத்தையும் குரு பார்ப்பது மிக நன்மை செய்யும். அடுத்ததாக மிக முக்கியமான விஷயம் அப்படின்னா 9வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு.
அதுதான் முக்கியம். ஏன்னா 12ஆம் இடத்துல சனி 7.5 சனி விரைய சனியா இருக்கிறார். அப்ப குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி, சனி சுபத்துவம் அடைகிறார். சனி சுபத்துவம் அடைந்த 7.5 சனியா வேலை செய்ய மாட்டாரு. அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவு நடக்கும். 7.5 சனியோட பாதிப்பு இந்த குரு பெயர்ச்சியால மேசராசிக்காரர்களுக்கு பாதிப்பே இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை குரு பார்க்கறதுனால 7.5 சனி பாதிப்பு குறையிறதுனால வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சம்பந்தமான நன்மைகள் ஏற்படும். சுப விரயங்கள், வீடு கட்டுறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல குரு பார்க்குறாருன்னா வீடு கட்டக்கூடிய யோகம். ஃபஸ்ட்டு இது வந்து மேசராசி இந்த குரு பயிற்சியில் வீடு கட்டக்கூடிய யோகம் தான் அதிகமாக காட்டுது. அப்போ வீடு கட்டக்கூடிய யோகம், வெளிநாடு சம்பந்தமான யோகம், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்களுக்கு யோகம், திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய யோகம், குழந்தை பிறப்பு, அனைத்து விதமான சுபகாரியங்களும் மேசராசிகளுக்கு நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சியாகவே இந்த குரு பெயர்ச்சி மேசராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.